உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பி இருக்கக்கூடிய சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களும் தற்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து எம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் ரஹ்மான் இணைப்பில் இருக்கிறார். சார், தொடர்ந்து பேசலாம். விண்வெளி சென்று திரும்பிய அந்த 4 பேரும் விண்கலத்தில் இருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். அவர்கள் வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 4 பேருமே நடந்தே வந்து விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த இருக்கையிலிருந்து அவர்கள் நடந்தே வந்து விட்டார்கள். பெகி விட்சன், சுபான்சு சுக்லா, ஸ்லோவான் சுசான்ஸ்கி, திபோர் கப்பு, இந்த 4 பேருமே 18 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு வெற்றிகரமாக அந்த பூமிக்கு திரும்பி இருக்கிறார்கள். விண்கலத்திலிருந்து அவர்களால் நடந்து வரக்கூடிய அந்த ஒரு உடல் வலிமையும் அவர்கள் மன வலிமையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. வழக்கமாக இதுபோல விண்வெளிக்கு சென்று திரும்புவவர்களால் உடனடியாக இந்த தரை நிலைக்கு தங்களை தகவமைத்துக் கொள்ள முடியாது. அல்லது நடப்பதிலே அவர்களுக்கு பல்வேறு சிரமங்கள் இருக்கும். ஆனால் அவர்கள் நடந்து கைத்தாங்களாக நடந்து வந்தாலும் கூட அவர்கள் நடந்து வந்திருக்கிறார்கள். அது மகிழ்ச்சியோடு அவர்கள் அந்த புன்முறுவலோடு கையசைத்து சென்ற அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். இது இந்தியாவை பொறுத்தவரையில் 140 கோடி பேரினுடைய கனவு என்று பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பைத்தான் இந்த பயணம் என்பது ஏற்படுத்தி இருந்தது. ஜூன் 25ஆம் தேதி இவர்கள் விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டார்கள். 26ஆம் தேதி சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்று சேர்ந்தார்கள். 18 நாட்கள் ஆய்வு மேற்கொண்டார்கள். நேற்று மாலை 4:45 மணி அளவில் அவர்களது விண்கலம் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் இருந்து பிரிந்தது. 22.5 மணி நேர பயணத்திற்கு பிறகு அது பூமிக்கு திரும்பி இருக்கிறது. இந்த 22.5 மணி நேர பயணம் என்பதும் ஒரு சவாலான பயணமாகவே இருந்திருக்கிறது. அங்கிருந்து அது வெற்றிகரமாக பிரிந்ததன் பிறகு பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையில் படிப்படியாக உயரத்தை குறைத்துக் கொண்டு அதன் பிறகு சுற்றுவட்ட பாதையிலிருந்து விலகி பாராசூட்டுகளினுடைய உதவியோடு அது கலிபோர்னியாவில் சாண்டியாகோ கடற்பகுதியில் கடலில் இறங்கி இருக்கிறது. அப்படி அவர்கள் இறங்கியதன் பிறகு அந்த விண்கலமானது கப்பல் மூலமாக மீட்கப்பட்டு அந்த கப்பலுக்கு கொண்டு வரப்பட்டது. கப்பலுக்கு கொண்டு வரப்பட்ட விண்கலத்தில் இருந்து இந்த 4 பேரும் வெற்றிகரமாக விண்கலத்திற்குள் இருந்து கப்பலுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அவர் மகிழ்ச்சியோடு புன்முறுவலோடு தங்கள் கைகளை அசைத்தபடி அவர்கள் பூமிக்கு திரும்பி இருக்கிறார்கள். விண்வெளியில் தடம் பதித்து திரும்பி இருக்கிற அந்த 4 பேருமே அந்த அவரவர் நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். மனித குலம் தன்னுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கு செல்வதற்கு வழிகோடி இருக்கிறார்கள் என்பதுதான் இதில் மிகச் சிறப்பான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவினுடைய எதிர்கால விண்வெளி திட்டங்களுக்கு ஒரு முன்னோடியாக அவர் சுபான்சு சுக்லா இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் ககன்யான் என்ற ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். அந்த ககன்யான் திட்டத்திற்கான அந்த முன்னேற்பாட்டு பணிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த ககன்யான் திட்டம் என்பது இந்திய விண்வெளி வீரர்களை அனுப்புவது, அதை இந்தியாவே அனுப்புவது, இந்தியாவினுடைய ராக்கெட், இந்தியாவினுடைய விண்கலத்தின் மூலமாக இந்தியாவே அனுப்பி அவர்களை பத்திரமாக மீட்பது என ஒரு உள்நாட்டு திட்டமாக அது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த ககன்யான் திட்டத்தை அடுத்த ஆண்டோ அல்லது அதற்கு மறு ஆண்டிலோ செய்வதற்கான திட்டங்கள் இஸ்ரோ வசம் இருக்கின்றன. அப்படி அந்த ககன்யான் திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 4 வீரர்களில் ஒருவர் தான் சுபான்சு சுக்லா. அவருக்கு ஏற்கனவே இங்கும் ரஷ்யாவிலும் அமெரிக்காவிலும் கூட பயிற்சிகள் அளிக்கப்பட்டிருந்தன. அவர் இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு வெற்றிகரமாக சென்று திரும்பி இருப்பதன் மூலமாக இந்த ககன்யான் திட்டத்திற்கு தேவையான ஒரு அனுபவங்களை பெற்றவராக அவர் இருப்பார். அந்த ககன்யான் திட்டத்தினுடைய முன்னோடியாகவும் அதற்கு வழிகாட்டக்கூடியவராகவும் அதற்கு தலைமை தாங்கக்கூடியவராகவும் சுபான்சு சுக்லா இருப்பார் என்பதுதான் அதனுடைய சிறப்பு. இந்த ககன்யான் திட்டத்திற்கு பிறகு இந்தியாவே ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறது. ஏனெனில் இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் என்பது அமெரிக்கா, ரஷ்யா, கனடா, ஜப்பான், ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இந்த 5 வகையான அந்த விண்வெளி அமைப்புகளினுடைய கூட்டில் அல்லது பல்வேறு நாடுகளினுடைய கூட்டில் உருவாக்கப்பட்டது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவர்கள் தனியே ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை இதற்கு முன்னர் வைத்திருந்தார்கள். ரஷ்யாவை பொறுத்தவரையில் அவர்கள் பல விண்வெளி ஆய்வு நிலையங்களை கட்டமைத்திருக்கிறார்கள். சீனா தற்போது தியாங்யாங் என்கிற ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை வைத்திருக்கிறது. அங்கு சீன வீரர்கள் தங்கி ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். இந்த வல்லரசுகளினுடைய வரிசையில் இந்தியாவும் இணையக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது. இந்தியாவும் தனக்கென ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை உருவாக்கும் திட்டத்தை வைத்திருக்கிறது. 2035 வாக்கில் அந்த திட்டம் செயல்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை இந்தியாவே கட்டி அமைக்கும் பொழுது அதற்கு தேவையான அந்த முன் அனுபவம் பெற்றவராக அந்த சுபான்சு சுக்லா இருப்பார் என்பதால் இந்த ஆக்சிஜன் போர் திட்டத்தில் அவர் அனுப்பி வைக்கப்பட்டதனுடைய நோக்கம். அந்த நோக்கம் வெற்றிகரமாக நிறைவேறி இருக்கிறது. அவர் 18 நாட்கள் தங்கி இருந்து பல்வேறு வகையான ஆய்வுகளை மேற்கொண்டு
அவர் பூமிக்கு வெற்றிகரமாக திரும்பி இருக்கிறார். அவரது அனுபவம் என்பது இந்தியாவினுடைய எதிர்கால விண்வெளி திட்டங்களுக்கு கை கொடுக்கும். ககன்யான் திட்டமாக இருந்தாலும் சரி, விண்வெளி ஆய்வு நிலையத்தை உருவாக்கக்கூடிய திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது எதிர்காலத்தில் நிலவுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய இந்தியாவினுடைய திட்டமாக இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிற்குமே இது ஒரு முன்னோடி முயற்சியாக இருக்கும். அது மட்டுமல்ல, சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் கால் பதித்த முதல் இந்தியர் என்கிற பெருமையும் சுபான்சு சுக்லா பெற்றிருக்கிறார். விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்ற இரண்டாவது இந்தியர் என்கிற அந்த பெருமையை அவர் பெற்றிருக்கிறார். 41 ஆண்டுகள் இடைவெளி என்பது மீண்டும் நிரப்பப்பட்டிருக்கிறது. இது 41 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் ஒரு இந்திய விண்வெளி வீரர் ஒருவர் சென்று திரும்பினார் என்றால் 41 ஆண்டுகளுக்கு பிறகு சுபான்சு சுக்லா சென்று திரும்பி இருக்கிறார். இதன் பிறகு இந்தியாவினுடைய விண்வெளி பயணங்கள் என்பது வேகம் எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.